வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பாருங்களேன், நல்லா பாருங்க. நல்லா நல்லா பாருங்க. உழைப்பம் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன். நேருக்கு நேராய் வரட்டும். இது தத்துவம் இல்ல, உருவாகிட்டு வர எதிர்கால சரித்திரம். நெஞ்சில் துணிவிருந்த இந்த ஏழைக்கு நியாயம் கேட்க நேருக்கு நேராய் வரட்டும். இந்த பாருங்க, உங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக தன் உழைப்பையே உங்களுக்கு எல்லாம் சாதனமா எழுதி கொடுத்திருக்கானே, இந்த எழுத பாருங்க. நெஞ்சில் துணிவிருந்த உங்க பதிலை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். உங்களை எல்லாம் செல்வத்தை மிதக்க விட தான் சேர்த்த பொண்ணு கிடக்கிறானே, அந்த ஏழையை பாருங்க. நேர்மை திறம் இருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும். வறுமையை தான் சுமந்துட்டு நீங்களா சுகம் அனுபவிக்க தன் ரத்தத்தை வியர்வையா உங்க காவில ஓடவிடானே, அந்த பரிதாபத்துக்குரிய ஜீவன் நல்லா பாருங்க. அவன் என்ன செய்யக்கூடாத குற்றத்தை இப்ப நேர்மை திறம் இருந்தால் எதை தெரியும்? உங்க சொத்தையா சுகத்தையா சொகுசான வாழ்வையா எதையா? நேர்மை திறம் இருந்தால் இல்ல, ராத்திரி பகல்னு பார்க்காம வெயில உருகி மழையில கரைஞ்சி உங்க வசதி பெருக்க பாடுபடானே அந்த தொழிலாளி. அவனுடைய ஓயாத உழைப்புக்கு அவன் எதிர்பார்க்க கூலி என்ன செய்வான்? ஒரு கவனம் சோறு. என் கேள்விக்கு பதிலை தரட்டும். அது கூட அவனுக்கு கிடைக்காத போது தன் பசியை தெளிச்சிக்க கேவலம் அந்த சப்பாத்தி எடுக்கிறது குத்தம் இல்ல, திருட்டு இல்ல, அது அவனுக்கு உரிமை. நேர்மை திறம் இருந்தால் நான் நினைச்சதை சாதிக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். உழைப்போர் அனைவரும் ஒன்று. நான் எரிய நெருப்பு, என்னை யாரும் நெருங்க முடியாது. உழைப்போர் அனைவரும் ஒன்று. நெருங்க நீ தாங்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை இப்பவே ஏற்படுத்திக்க விரும்பினா நான் தயார். வலியோர் ஏழையை வாட்டிடும் கொடுமை இனி ஒரு நாளும் நடக்காது. இனிமே உன்னோட இந்த துப்பாக்கி தான் பேசும். ஐயா பெரியவரே, இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். துப்பாக்கியால் சுடப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்கனவே உண்டு. நெஞ்சில் துணிவிருந்த நேருக்கு நேராய் வரட்டும். என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா? பசியோடு இருக்கிற ஒருத்தன் சாதத்தை அள்ளி அள்ளி அனுபவிச்சு சாப்பிடறத பார்க்கும்போது கல் மனசு கூட கரைஞ்சு போயிடுமா? சில பாவிகளானவன் பஞ்சையின் உயிரை தினம் தினம் பறிக்குதடா. பட்டினியால் தினம் ஒட்டிய வயிறு பாதையில் தவிக்குதடா. பட்டினியால் தினம் ஒட்டிய வயிறு பாதையில் தவிக்குதடா. ஆமா, உங்க முதலாளி பக்கத்தினுடைய கணக்குப்படி ஒரு படி சோத்துக்கு என்ன விலை தெரியுமா? ஒரு உழைப்பாளிகளுடைய உயிர் இல்ல. பட்டினிங்கிற நரக வேலை இருந்து அவன் விடுதலை பெற்றுத்தான். நெஞ்சில் துணிவிருந்தான் சில பாவிகளானவன் பஞ்சையின் உயிரை தினம் தினம் பறிக்குதடா. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என் உடன்பிறப்பு நாய்க்கு வீசியறிகிற எச்சல் நிலையில் இருக்கிற மிச்சல் சோறு கூட கிடைக்கிறதா? நாம் வசிக்கிறது மனிதர்கள் மத்தியில் இல்லை, அரக்கர்கள் நடுவில். நாம் வாழறது இந்த சமுதாயத்தில் இல்லை, பாலைவனத்தில். தீமைகள் யாவையும் கூண்டிலே ஏற்றுவோம்.
இல்லையே மாற்றுவோம், மாறினால் மாறட்டும். ஈரமுள்ள நெஞ்சங்களே, இந்த குழந்தைகளுக்கு ஒரு முடிவெட்டுங்க. இதயமுள்ள மனிதர்களே, இந்த ஏழைகளுக்காக கண்ணீர் சிந்துங்கள். நெஞ்சில் குனிவிருந்தாம், நேருக்கு நேராய் வரட்டும். நீங்க வாழறதுக்காக கூலி கேட்கிறீங்க இல்லையே? உங்களுக்கு எதுவுமே புரியாது. புரிஞ்சக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்ல. கொஞ்சமாவது ஜீவன் இருந்தா தானே, உங்க உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்தா தானே காலமெல்லாம் உங்களால உழைக்க முடியும். உங்களுக்கெல்லாம் படி அளக்கிற சீமானுக்கு அதுக்காக ஒரு பிடி சோறு கிடைச்சா போதும்னு நீங்க நினைக்கிறீங்க. நெஞ்சில் துணிவிருந்தா, இதில் சத்திய சோதனை எத்தனை நேரினும் தாங்கிடும் இதயம் இது. நீதியின் தீபங்கள் ஏந்திய கைகளில் லட்சிய பயணம் இது. ஆபத்துக்களை சமாளிக்கிறதே எனக்கு ஒரு பொழுதுபோக்கா போச்சு. இதுவரையும் நீங்க ஏமாந்து இருந்தீங்க, இனிமே ஏமாறாதீங்க. இது பாராட்டுற விஷயம் இல்லைங்க, வேதனைப்பட வேண்டிய விஷயம். ஒரு தடவை இல்ல 100 தடவைகள் இன்னைக்கு முழுவதும் இருந்துட்டு கெஞ்சு கூத்தாடு மிரட்டிப்பாரு, கொடுக்கவே மாட்டேன். வெற்றியே காணலாம் அண்ணனின் பாதையில், இதில் சத்திய சோதனை எத்தனை நேரினும் தாங்கிடும் இதயம் இது. நீதியின் தீபங்கள் ஏந்திய கைகளின் லட்சிய பயணம் இது. நெஞ்சில் துணிவிருந்தால், நெஞ்சில் துணிவிருந்தால் நேருக்கு நேராய் வரட்டும். நீங்க இந்த பேச வைக்கிறீங்க, நான் பேசுறேன். உங்க சுகத்துக்காக நாங்க சாக பிறக்கிறேன். உங்க போல நானும் வாழத்தான் பிறந்திருக்கோம். அந்த சட்டத்தை கொலை போடுது. ஜகத்தினை அழித்திடுவோம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் நடைமுறை ஆக்கிடுவோம். தமிழ் கவி பாரதி பாடிய பாட்டை ரொம்ப பிரமாதமா பாடிட்டீங்களே, என்ன தத்துவங்க. பாடினது பாரதியார், மகாகவி. அதை நாம் பாடலீங்க. தமிழர்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் சுதந்திர உணர்ச்சி தூண்டிவிட்ட புதுமை கவிஞர். அவர் ஒரு தமிழ் கவிஞர். ஆமா, நீங்க யாருங்க? நானா அவங்கள உதத்தேன். அவங்க சுகதுக்கங்கள்ல முழுக்க முழுக்க பங்கு கொள்றவன். இது சிறுகதை இல்ல, தொடர்கதை. உன் முதலாளி கட்டளைக்கு நீ பயப்படலாம், கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வெற்றியே காணலாம் அண்ணனின் பாதையில், நாடெல்லாம் காக்கலாம். தர்மமே கொள்கையாய் செய்வதை சொல்லுவோம், சொன்னதை செய்யுவோம். இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பாத்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்? உலகம் அந்த காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது, இன்று இதயத்தை தொடுகிறது பார்வையிலே.